عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக எத்தனையோ முயற்சிகள் செய்கின்றார். ஆனால் ஒரு விஷயம் இல்லாமல் அவர் வாழ்க்கையில எத்தனை முயற்சி செய்தாலும் அவரால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதுபோன்று தன்னுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களாக ஒரு மனிதர் பல்வேறு காரணங்களை கூறுகின்றார். ஆனால் அடிப்படையில் அவரிடத்திலே ஒரு விஷயம் இல்லை என்பதுதான் பல மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் தொழுகையாக இருக்கிறது. நம்முடைய இந்த காலத்தினுடைய இஸ்லாமிய மக்கள் தன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் முயற்சி தவறல்ல. ஆனால் அவரிடத்திலே தொழுகை இல்லாமல் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. இந்த பண்பாட்டை நாம் பிள்ளைகளிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். சிறு பிள்ளையாக இருக்கிற நேரத்திலே பிள்ளைகளிடத்திலும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும், பெரியோரும் செய்ய வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்களிலே அதிகமானவர்கள் தொழுகையை கடைபிடிப்பதில்லை. பார்க்கிறோம் இல்லையா? தெருவில் எவ்வளோ பேங்க இருக்காங்க, தெருவில் எத்தனை பேங்க இருக்காங்க? ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் தான் தொழுவு வரும். 90% தொழுவு வர்றதில்லை. நீ அவன்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன காரணம் சொல்கிறோம்? நாஜருக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறோம், அப்புறம் டியூஷனுக்கு வர்றோம், அப்புறம் மதரசாவுக்கு போகிறோம், அப்புறம் மறுபடியும் எதாவது செய்கிறோம், படுத்துறோம், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இந்த உலகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுகிறார். பெரியவரும் அப்படித்தான். கேளுங்க, என்னாச்சத்து உங்களுக்கு என்னாச்சத்து தெரியும்? காலையில பூரா வேலை இருக்கு, சாயந்தரம் வர்றோம், கொஞ்சம் நேரம் உட்காடுறோம், கொஞ்சம் பேசுறோம், கொஞ்சம் டிவியை பார்க்குறோம், படுக்கிறோம், முடிஞ்சு போச்சு. ஆக மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல வெற்றி அடைய வேணும்னு சொன்னா தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய உழைப்பை எல்லாமே உலகம் சார்ந்து பயன்படுத்துகிறார்கள். ஆனா அதே நேரத்தில் எப்போது அந்த மக்களிடத்திலே தொழுகை இல்லையோ அவர்கள் வாழ்க்கையில இரு உலகத்திலே வெற்றி பெற முடியாது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்வார். சூரத்துல் மூமினுடைய ஃபர்ஸ்ட் வசனம், 13வது ஜுஸுடைய முதல் வசனம். அல்லாஹ் சொல்வார், கத் அஃப்லஹல் மூமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒரு வெற்றி பெற்ற முஸ்லிமுக்கு அடையாளமாக அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை கூறுகிற நேரத்தில் முதல்ல என்ன சொல்றான்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், எவர்கள் இறையச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இறையச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் என்று சொன்னால் 2 வகையான அர்த்தங்களை அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னதான் வேலை இருந்தாலும் கூட நான் அல்லாஹ்வை சொல்லுவோம், நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ் என்னை கேட்பான் என்ற இறையச்சம் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்குமானால், அதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளையிலே 7 வகையான மக்களுக்கு அல்லாஹு தஆலா தன் அரிசி நிழலில் அமருகிற பாக்கியத்தை கொடுத்தான். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னார், ரஜுலுன் வ கல்புஹு முஅல்லகு பில் மஸ்ஜித்,
அவர் வெளியில இருப்பார், அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னதான் வேலை இருந்தாலும் அடிக்கடி டயத்தை பார்த்துக்கிறார். ஆமா, நம்ம ஃபஜர் தொழுது போறோம். இப்போ லோகர் வந்து 1:15 அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு மணிக்குள்ள நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யணும்? தொழுகைக்கு வந்துடணும் என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே அவன் வெளியில இருந்தாலும் நான் தொழுகை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் இடத்திலே கேட்பான் என்ற பயம் இருக்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, அவ்வல் மா யுஹாசபில் அபுதியோம் கியாமா ஸலா, மறுமை நாளே அல்லாஹ் தஆலா அடியாரிடத்தில் கேட்கின்ற முதல் கேள்வி தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான். முதல் கேள்வி நீ தொழுதியான்னு கேட்பான். நீ தொழுகலையா? போ, சரி, முதல் நரகத்துக்கு போ. நரகத்துக்கு போ நல்லா சொல்வா. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா தன் திருவள்ளுவர் சொல்வார், மா ஸலக்குக்கும் ஃபீ ஸக்கர். சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் உரையாடுவார்கள். உரையாடுகிற நேரத்திலே என்ன செய்வாங்க? சொர்க்கவாதிகள் கேட்பாங்க நரகவாதிகளை பார்த்து, ஏங்க நீங்க நரகத்துக்கு வந்தீங்க? நீங்க நரகத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? 4 காரணத்தை நரகவாதிகள் சொல்வார்கள். முதல் காரணமாக சொல்வார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் முதல் கேள்வி கேட்டான், தொழுதியான்னு கேட்டான், தொழுகலைன்னு சொன்னோம். அடுத்த கொஸ்டினுக்கு வேலையே கிடையாது. உள்ள போ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு என்ன வேலை இருக்கு? முதல் கேள்வி முதல் கோணல் முற்றும் கோணல். முதல் கேள்விக்கே பதில் சொல்ல அல்லாஹ் அடுத்த கேள்வியாக கேட்க மாட்டான், நரகத்துக்கு போன்னு அனுப்பிடுவான் முதல்ல. அப்ப இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா தொழுகை. சரியா? அந்த தொழுகை எப்படி இருக்கணும் அல்லாஹ் கூறுகிறார், இறையச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். இறையச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் 2 அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம வெளியிலே எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் வேலை இருக்கும், யாருக்கு வேலை இல்லை? மறுமை நாளையில அவன் அடியார் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் ரொம்ப வேலையா இருந்தேன், ஹார்ட் ஒர்க், காலில இருந்து நைட்டு வரைக்கும் நான் அவ்வளோ வேலை பார்த்தேன். வேலை பார்த்தியா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா வர வைப்பார். சுலைமான் நபி நின்று கொண்டு இருப்பார். அல்லாஹ் கேட்பான், இவருக்கு எப்படிப்பட்ட வேலை இருந்துச்சு தெரியுமா? உலகத்தையே ஆட்சி செய்கின்ற என்ன செய்ய வேலை இருந்துச்சு. உலகம் முழுவதுக்கு அரசராக இருந்தார், வேலை பார்த்தார். அவர் தொழுகை விடலையே. தொழுகை என்பது எல்லா காலத்திலும் இருந்த போது அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த 5 வணக்குகளில் 5 கடமை, இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் எல்லா காலத்திலுமே இருந்துச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? எல்லா நபிமாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. ஆனா என்ன வித்தியாசம்? அந்த காலத்துடைய இறை தூதர், அந்த காலத்தினுடைய இறை தூதர் ரசூல்னு சொல்லுவார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மூசா ரசூல்லாம்பார். மூசாவுக்கு அடுத்து எத்தனை இறை தூதர்கள் வர்றாங்களோ அவங்க ரசூல் வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க? மூசா ரசூல்லான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவொடனே ஈசா ரசூல்லான்னு சொல்லுவாங்க. ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கு மத்தியில ரசூல் வர்றாங்கல்ல, ரசூல் வருகிற நேரத்துல அந்த ரசூலை சொல்லிட்டே வருவாங்க. ரசூலை சொல்லி 4 பேர் தான் ரசூல். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல்னு சொல்லிட்டே வருவாங்க. மற்ற எல்லா நபிமார் வரக்கூடிய நபிமாரெல்லாம் மூசா ரசூலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அடுத்த ரசூல் வந்தால் இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க? தாவூத் ரசூல்லான்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த ஒரு வித்தியாசம் தானே தவிர கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் 5 கடமைகள் எல்லா காலத்திலும் இருந்துச்சு. வமா அமீரு வமா அமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹு தீன ஹுனஃபா வ யகீமு ஸலாத வ யூது ஸகாத். அல்லாஹ் சொல்வான், அங்க ஈமானும் தொழுகையும் ஸகாத்தும் எல்லா காலத்திலும் இருந்துச்சு. யா அய்யுஹல்லதீன குத்திப அலைக்குமுஸ் ஸியாம கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவருக்கு நோன்பு எப்படி கடமையோ உங்களுக்கு நோன்பு கடமை. நோன்பு எல்லா காலத்திலும் இருந்துச்சு. பெருமானா சொல்வாங்க, அருவபின் சுலை அம்பியா முர்சலீன், 4 விஷயங்கள் எல்லா நபியுடைய காலத்தையும் இருந்துச்சு. அதுல ஹஜ் ஒண்ணு. அப்ப என்னன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இல்லை நிறுத்துவான். அல்லாஹ் கேட்பான், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேலைங்கிறியா? இவர் உலகத்தை ஆட்சி செஞ்சார். முதல் சொல்லுவான் வந்துக்கிட்டு, இல்லைங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, அதனால வந்துக்கிட்டு என்ன செய்யறது, தொழுக முடியாம போச்சு. அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட நிறுத்துவான். படுத்த படுக்க 18 வருஷம் படுத்து கிடந்தாரு. தொழுதாருல? தொழுகை விட்டாரா? உலகத்திலே மனிதர் காரணம் சொல்லி மனிதனை ஏமாற்றலாம். ஆனா அல்லாஹ்வை எவனையும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை எவனையும் ஏமாற்ற முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, மரசால டே வீட்டில் ஓதுறியாடா? எல்லா சொத்து ஓதவே இல்லா சொத்து. டியூஷனுக்கு போனேன், அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டேன் படுத்தேன். டியூஷன் போனேன், வந்தேன், சாப்பிட்டேன் படுத்தேன். சாப்பிட உனக்கு நேரம் இருந்துச்சுல? சாப்பிட உனக்கு நேரம் இருந்துச்சுலடா? அதை 10 நிமிஷம் ஓதைய நேரம் இல்லை. இந்த சிந்தனையை ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புகட்ட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கும் சுய அறிவு என்பது வர வேண்டும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். வீட்டில் உட்கார்ந்து ஓதுறா, வீட்டில் ஓதுறதுல 2 விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை சொல்லணும்.
வீட்டுல அந்த பிள்ளைகளை ஓத வைக்கணும். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த வயதுல அவன் எதை பழகுறானோ அதுதான் கடைசி வரைக்கும் அவனுக்கு வரும். இந்த வயசுல வீட்டுல உட்கார்ந்து 10 நிமிஷம் ஓதி பழகக்கூடியவங்க எல்லா காலத்திலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் கூட என்ன செய்வாங்க? 10 நிமிஷம் குரான் ஓதுவாங்க. இது ரெண்டாவது விஷயம் நான் சொல்லுவேன், நீ வீட்டுல உட்கார்ந்து ஓதுனா அந்த இடத்துக்கு ஒரு பரக்கத்து இருக்கும். குரான் பரக்கத்தானது. அது எந்த இடத்திலே ஓதுகிறோமோ அந்த இடத்துக்கு பரக்கத்து இருக்கிறது. பெருமானா சொல்லுவாங்க, எந்த இடத்திலே குரான் ஓதப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய சக்கீனத் என்ற என்ன செய்த அமைதி இறங்குகிறது, மலக்கள் அங்கே சூழ்ந்து கொள்கிறார்கள். தக்கரஹுமுல்லாஹ் ஃபீ மன் இந்தா, தன்னிடத்திலே இருக்கிற மலக்களிடத்தை அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பெருமையாக பேசுகிறான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, முதல்ல இறையச்சமுடைய தொழுகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னதான் வேலை இருந்தாலும் கூட நான் 5 நேரம் தொழுவேன். நான் எங்க இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். ஜோயிலத்தில் இருக்க மசாஜித தகூரா, பூமி முழுவதும் பள்ளிவாசல், பூமி முழுவதும் பள்ளிவாசல். பள்ளிக்கு தொழ வேண்டியது இல்லைன்னா எந்த பள்ளி வேணாலும் தொழலாம், இல்லை எந்த இடத்துல வேணாலும் தொழலாம். இது நமக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா கொடுத்து. முந்தைய காலத்துல பள்ளிவாசல மட்டும்தான் போய் தொழுகணும், வேற எங்க தொழுதாலும் தொழுக கூடாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம், எங்க வேணாலும் தொழுகலாம். அது மாதிரி முந்தைய காலத்துல தெய்வம் என்பது கிடையாது, ஒழு செஞ்சுதான் தொழுகணும். தண்ணீர் இல்லைன்னா தண்ணீரை தேடி தண்ணீரை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? ஒழு செய்யணும். எவ்வளவுதான் உடம்பு சரியில்லைன்னா கூட ஒழு செய்யணும். நமக்கு அப்படி இல்லையே. 2 கிலோமீட்டர் சுற்றுலாவிலே தண்ணீர் இருந்துச்சுன்னா தயமம் செய்வதற்கு அனுமதி. தண்ணீர் இருக்கிறத அவரால் பயன்படுத்தினால் நோய் அதிகமாக இருந்ததாக சொன்னால் செய்யலாம், தயமம் செய்யலாம். அப்ப இறையச்சமுடைய தொழுகைனா என்ன அர்த்தம்னா, எங்கு இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன செய்யணும்? தொழுகையினுடைய எதிர்பார்ப்பு உள்ளத்திலே, தொழுகையினுடைய ஆர்வம், அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹ் என்னை கேட்பான் என்ற பயம் இருந்தால் அவன் வெற்றியாகும். இறையச்சமுடைய தொழுகைக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொழுகையிலே தக்பீர் கட்டி கொண்டாலும் கூட அந்த இறைவனுடைய நினைவு அங்கே இருக்க வேண்டும். நம்முடைய நினைவு வெளியே தான் போகும், போகாமலே இருக்காது. அதை விட்டும் அப்போதுக்கு அப்பாற்பட்டவங்க எல்லாம் நமக்கு கிடையாது, நபிமார்கள் இல்லை, போத்தான் செய்யும். இருந்தாலும் கூட என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தொழுகைக்குள்ளே தன்னுடைய உள்ளத்தை கொண்டு வர வேண்டும். இது ஒரு தனி தலைப்பு, நான் ஒரு வாரத்தில் சும்மா சொல்றேன். அப்ப என்ன செய்யணும்? தொழுகைக்குள்ளே நம்முடைய உள்ளத்தை கொண்டு வந்து என்ன செய்யறோம்? தொழுவோம் என்று சொன்னால் வெற்றி இருக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றிக்கு அடையாளமாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீ என்னதான் ஏற்பாடுகள் செய்தாலும் கூட, என்னதான் உலகில் ஏற்பாடு செய்ய மார்க்க தடுக்கலையே, ஆனால் எப்போது ஒரு முஸ்லிம் தொழுகையை விட்டு விட்டு அவன் செய்கிறான், ரிசுக்கை தேடுகின்றானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாது. ஹலீல் சொல்லுவாங்க, இல்லாம ஹலீல் சொல்லுவாங்க, தினகர் ஹலீல் இங்க பாருப்பா, சில பேர் நினைக்கிறான், மக்கள் நினைக்கிறான், நம்ம தொழுகையை விட்டுட்டு போய் நம்ம தேடுனா நமக்கு நிறைய கிடைச்சிடும், நிறைய கிடைச்சிடும் நினைக்கிறான். தொழுகைன்னா அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கலாம் முடியாதுங்க. அதனால தொழுகையை விட்டுட்டு போய் தேடினா நிறைய கிடைச்சிரும், நிறைய என்ன செய்யலாம், அடையலாம் நினைக்கிறான். அல்ல, ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான ரிஸ்கை எல்லாம் முடிவு செய்து விட்டான், எழுதி விட்டான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, யார் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக அதை தருகின்றான். தொழுகை நிறைவேற்றாத மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கடினமாக கொடுக்கிறான். சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், ஒரு பிடி உணவு எடுக்கிறோம், அரிசி எடுக்கிறோம், ஒரு இடத்துல போட்டோம், அந்த கோழி என்ன செய்த இலகுவாக எடுத்துட்டு போயிடுது. இது தொழுகையாளிக்கு அல்லாஹ் கொடுக்கிற முறை. அதே ஒரு பிடி உணவு தான், அதை அப்படி பரப்பி போடுறோம், அது என்ன செய்யுது? கஷ்டப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு அது ஓடி போய் அதை என்ன செய்யறது? அந்த உணவை உண்ணுகிறது. இந்த தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நிலை. 2 பேத்துக்கு ஒரு பிடி உணவு தான். நீ தொழுதாலும் சரி, தொழாவிட்டாலும் கூட ரிசுக்கு உனக்கு கிடைக்கும். அந்த ரிசுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா, உனக்கு உன்னை படைப்பதற்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாலே என்ன செய்யற அல்லாஹ் தஆலா எழுதுனது. ஆனா அதை எல்லாம் எப்படி கொடுப்பான்? நாம் தொழுதவன் சொன்னா இலகுவாக தெரியலாம். அப்போ வெற்றிக்கான முதல் வழி தொழுகை. சரி, 2வது என்ன கேட்டா, ஒரு மனிதனுடைய தோல்விக்கான முதல் வழியும் தொழுகையை விடுவதுதான். அதான் மேல உள்ளது ஆயத் சொன்னேன். ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டால பல காரணங்கள் சொல்லுவான். அதனால தோத்திருக்கேன், இதனால ஆயிருக்கு ரொம்ப யோசிப்பான். எல்லாம் ஒரே காரணம் சொல்கிறான். அவனுடைய தோல்விக்கான அடிப்படை அவன் தொழுகை விடுவதுதான். எப்போது அவன் தொழுகையை விட்டு விட்டு இந்த உலகத்தில் என்னதான் முயற்சி செய்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பெரிய முன்னேற்றத்துக்கு வர முடியாது. ஒண்ணு அவனுக்கு என்ன செய்ய, ரிசுக்கு கிடைக்காது, அல்லது ரிசுக்கே கிடைத்தால் கூட அவருடைய நிம்மதி கிடைக்காது. என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தொழுகையிலே தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, தொழுக வாருங்கள், அஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ரிசுக்கு வேண்டுமா, வாமுரஹருக்கு பிஸ்ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் அல்லாஹ் கூறுகிறார்.
உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் பாவத்தை விட்டு ஒருத்தர் பாதுகாக்கப்படுறவா தொழுகை நிறைவேற்றுங்கள் இன்னசா தல்ஹால் ஃபர்ஷா முன்கரங்கள்லாம் கூறுகிறார்.